வணக்கம். அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறது. அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்கள் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாகவே தன்னை பொதுச் செயலாளர் என்று அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. என்னை கட்சியிலிருந்து நீக்கிட்டாரு. இது குறித்தான ஒரு கேஸ் தான் உச்சநீதிமன்றத்தில் அவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்றைக்கு சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் அமர்வு முன்பு இன்று வந்த விசாரணைகளை அந்த மனு இன்று தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதி அதிரடியான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் தேர்வு செய்து பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த பொதுக்குழு தீர்மானங்கள், அந்த செயற்குழு தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட அந்த முடிவுக்கு நீதிபதிகள் எந்த விதமான ஈடுபாடுகளோ அதை எந்த விதமான விருப்பங்களோ தெரிவிக்க முடியாது. அது ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எடுக்க தீர்மானங்கள் அதனுடைய அதிகாரத்தில் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக கட்சியில் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் கட்சி மேலும் மேலும் பலப்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு வழக்கிலிருந்தும் தனக்கு சாதகமாகவே தீர்ப்பு வாங்கிட்டே இருக்கிறாரு. பன்னீர்செல்வத்துக்கு நீதிமன்றங்கள் மூலிமா ஒரு தீர்ப்பு சரியாக கிடைக்காம ஒரு பின்னடைவும் ஒரு சரிவு நிலையும் ஏற்பட்டக்கூடிய ஒரு சூழலை தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒருங்கிணைக்கிற வகையில் அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகளை மேலும் மேலும் சாதுரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மனு தள்ளுபடியான அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மூல வழக்கு ஒன்று இருக்குது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் முடிவு சொன்ன பிறகுதான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இது ஒரு தீர்ப்பு வழங்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால மூல வழக்கை முதல்ல முடிக்கணும், அதற்குண்டான வேலைகளை அதிமுக செயல்படணும், அதன் பிறகுதான் இது குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட விசாரணைகள், தீர்ப்புகள்லாம் வரும் அப்படின்னு நீதிபதிகள் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் மிகவும் ஒரு அப்செட்டான சூழல் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தீர்ப்பும் வரக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமே வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகனுடைய துணையோடு பாஜக கூட்டணியிலே இருந்துகிட்டு தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் இப்போ பன்னீர்செல்வத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தீர்ப்பும் கிட்டத்தட்ட கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்ப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தீர்ப்புகளாகவே வந்துகிட்டு இருக்கிறது பன்னீர்செல்வத்துக்கு மிகவும் கடுப்பவும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த மனு தள்ளுபடி ஒரு அதிமுக கட்சி, ஒரு மாபெரும் கட்சி, அந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பதவியானது அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு நீதிமன்றம் எந்த வகையிலும் தலையிடுவதற்கு வாய்ப்பு இல்லை, அதற்குண்டான விருப்பமும் இல்லை அப்படின்னு நீதிபதிகள் அவருடைய கருத்தாகவும் இந்த மனுவை தள்ளுபடி செய்தோ அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த நகர்வுல அரசியலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த நகர்வுகளில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தீர்ப்புகள் நீதிமன்றத்தில் ஒவ்வொன்றும் விசாரணைக்கு வருது, மனு தள்ளுபடி செய்கிறாங்க. அதற்குண்டான முடிவான இறுதியான ஒரு தீர்ப்பு இன்னும் வழங்கப்படலை. அவர் மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மனு, மேல்முறையீடு, இப்படின்னு தொடர்ந்து ஓபிஎஸ் சார்பாக ஒவ்வொரு நீதிமன்றமாக போய் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படியாவது நம்ம பக்கம் சாதகமாக ஒரு தீர்ப்பு வாங்கிடணும், தான் வெற்றி பெற்றணும்னு பார்க்குறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை கொஞ்சம் கூட சலிக்காமல் என்ன பண்ணுறாரு, அவர் சாதகமாகவே இந்த தீர்ப்புகளில் வர்ற மாதிரியே இருக்கிறது. அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பன்னீர்செல்வம், எடப்பாடி இவங்க 2 பேரும் இணைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவான சூழலில் தான் காணப்படுகிறது. ஒருவேளை சசிகலா அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்கிற வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள்லாம் யாரும் ஒரு மனக்கசப்பு இல்லாமல் எல்லாரும் நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும், அப்போ தான் அதிமுக நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை அது தலையெடுக்குமா? இதெல்லாம் இவர்களெல்லாம் 3 பேரும் கைகோர்த்து ஓரணியில் நிற்பார்களா என்றெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.